ஆஹாஹாஹா, இந்த பக்கம் பார்த்தா குழம்பு கொதிக்குது, இந்த பக்கம் பார்த்தா கிரேவி கொதிக்குது. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இந்த பக்கம் பார்த்தா தர்பூசணி. செம்ம டேஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். என்ன சார் எதுக்கு இந்த சிக்கன் பார்க்குறீங்களா? வீட்டுக்கு இவங்க அண்ணி வர்றாங்க. இவங்க அண்ணி பொண்ணு எல்லோரும் வர்றாங்க ஊர்லேருந்து. அதுக்காண்டி இன்றைக்கி வந்து எங்களோட சமையல். இன்றைக்கி விளாக் வந்து குக்கிங் விளாக் தான். ஓகே, வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சிக்கன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எங்கள் அண்ணி, என் பொண்ணு, என் பேரன், பேத்தி எல்லாம் மருமக எல்லாம் வர்றாங்க. இன்னைக்கு தடபட விருந்துங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க? சிக்கன் தொட்டுக்கு சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவிக்கு இப்போ தான் ஃபோன் வரும் உங்களுக்கு. யார் வராங்கங்க? இவ்வளோ சின்சியராக வேலை பார்க்குறீங்க. யார் வராங்க? இங்கே பாருங்க. டக்குன்னு சொல்லுங்க. யாரு? உங்க அத்தாச்சி. ஆமா. சரி, பேத்திங்க. அப்புறம் அப்புறம் அதுக்கு தான் இவ்வளோ சின்சியராக வேலையோ? பார்த்துக்குங்க மக்களே, கடப்படலாம் நடக்குது. இங்கே வந்து சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. அது தேங்காய் வெங்காயம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் சமையல் பண்ணணும், சரிங்களா? அதுக்குள்ளே எனக்கு பாருங்கள் எப்படி வேர்த்துட்டு. அதுக்குள்ளே எனக்கு பசி வந்துருச்சு. அதனால் என் மன்னவர்கிட்ட ஜூஸ் கேட்டேன். ஜூஸ் எல்லாம் இப்போ வெயிலில் போய் வாங்க முடியாது, வீட்டில் இருக்கிறத சாப்பிடு அப்படின்ட்டார். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு. கேமரா இங்கே இருக்குது, நான் இங்கேயே பார்த்து பேசுகிறேன். ஆரஞ்சு, சரிங்களா? வாங்க. சிக்கன் கிரேவிக்கு சோம்பு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தையும் என் மன்னவர் நறுக்கி கொடுத்தாங்க. வெங்காயம் அதையும் போட்டேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி நீட்டாக கட் பண்ணாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டார். எப்போதுமே இதை மாதிரி நறுக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கன். நல்லா வெங்காயம் வந்து வதங்குறதுல தான் இருக்குது. நல்லா ப்ரௌனாக நல்லா இதில் வெங்காயம் இருக்குல்ல, இதில் பாதி வெங்காயமாக ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் அல்லு. இந்த பக்கம் இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதில் இந்த பக்கம் வச்சுட்டேன் பாத்திரம் வச்சு. இது குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு. இது என்ன அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க சட்டி. இது வந்து வெந்நீர் போட்டதுனால அப்படி இருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பும் கல்பாசி மட்டும் போட்டுக்கலாம், வேறு எதுவும் வேணாம். ஏன்னா தனியாக நான் மசாலா அரைக்கிறேன்ல, ஆனால் ரொம்ப ஹெவி வாசனையாக இருக்கும்ல, அதனால் வேண்டாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், தக்காளி, இதுதான் இதுக்கு, வேறு எதுவும் இல்லை. புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் பூண்டு போடலை, இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதனால் பூண்டு போடலை. இதுக்கும் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு கொஞ்சம் வேறு வித்தியாசமாக வைக்கிறேன், அதனால் பூண்டு போடலை. மீன் குழம்பு வைக்கலான்னு மீன் பார்த்தா மீன் கிடைக்கல. மீன் எல்லாம் தடை போட்டுருக்காங்களா இல்லையா, அதனால் மீன் கிடைக்கல. சரி, அப்புறம் யோசித்தேன், சரி சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லோரும் வெங்காயத்தில் போடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த பக்கமும் இது வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப போடக்கூடாதுங்க குழம்புக்கு. அது வந்து ஒரு 1.5 தக்காளி போட்டுக்கலாம். போதும். புளிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இல்லைனா சாப்பாடு வடிச்சு வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் பெரிய பண்ணல, அதனால் 2 தான் வடிச்சு வச்சுருக்கேன் சாப்பாடு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கலாம், நல்லாயிருக்கும் குழம்புக்கு. நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அதுதான் பண்ணுவேன். இதிலே கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் சிக்கனில் மஞ்சள் போட்டேன், இதில் மஞ்சள் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டாச்சு குழம்புக்கு. இது வந்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி தண்ணி விட்டோன்னே அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கி தண்ணி விட்டோம் அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சைடு கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி வெங்காயம்லாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போயே மஞ்சள் போட்டோம்னா தான் அந்த மஞ்சள் ஸ்மெல்லெல்லாம் போகும். அதனால் இந்த பக்கம் மூடி வச்சிட்டேன். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இதில் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சு. நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் கிண்ட முடியாது. கிண்டி அப்புறமேட்டு பார்க்கலாம். நல்லா தண்ணி விட்டுருச்சு பார்த்திங்களா. இப்போ இந்த நேரத்தில் நல்லா மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இந்த மசாலா தான் இது. அப்புறம் வந்து தேங்காவும் சின்ன வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க ஒரு 2-3 கொதி வந்தோன்னா அதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்துப்போம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி கடுத்து போன மாதிரி இருக்கும். இந்த பக்கம் சிக்கனு இதுவும் நல்லா இதுவாகிடுச்சு, தண்ணி விட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இப்போ இதில் நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன். ஏன்னா சிக்கன் நிறையா இருக்குது இல்லையா, அதனால் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த மசாலாவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
இந்த மசாலா இருக்கு இல்லையா, இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன், ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு. மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் வைக்கிறோம். சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கிண்டி மூடி வச்சுட்டு ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். சாப்பாடுலாம் ரெடியா? ரெடி. இப்போ எல்லாத்தையும் திறந்து பாருங்க. அந்த துணி முட்டை. இது என்னது? சிக்கன் கிரேவி. கிரேவியா? அடாடாடா கமகமக்குதே. எல்லாம் உன் கைராசி தானா? அடி தோலை. இது என்னது? குழம்பு. சிக்கன் குழம்பா? அடி செம்மையா காரக்குடி குழம்பு மாதிரி இருக்குதே. சரி, மூடி வைங்க. அடி தோலை. சாப்பாடுங்க? சாப்பாடு இங்கே இருக்கு. அப்படியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. ஆனா ஆளை தான் காணுங்க. பஸ் கிடைக்கலையா? 12 பேர் சுத்தி வரணுமா? நானும் வழி மேல விழி வைத்து காத்து கொண்டு இருக்கேன். இன்னும் ஆளை காணோம். இலையும் வாங்கியாச்சு, சாப்பாட்டுக்கு இலை வாங்கியாச்சு. காரைக்குடியில இருந்து நேரத்தை வந்துட்டாங்க. நெசப்பாக்கத்துல வந்து 12 பேர் வடபுலிக்கு கிடைக்கலையா? அங்க நின்னுட்டு இருக்காங்க. வந்துருவாங்க. எங்க அண்ணன் வர பாருங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சொல்லுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரெடி. எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஃபோன் பண்ணியாமா உங்களுக்கு? ஃபோன்லாம் பண்ணுங்க. ஆனா இன்னும் வரல. இந்த கிளம்பிட்டோம், வந்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஆகாது. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியலப்பா. அப்படியா? அவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ, அதை விட கொடுமை மதுரை சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு. காரைக்குடி சமையல். என்னது, என்ன குழம்பு சொன்னீங்க? காரைக்குடி குழம்பு மாதிரியா இருக்கு. காரைக்குடியில போய் இவர் எப்ப சாப்பிட்டாரு எனக்கு தெரியலையே. ஒருவேளை இருக்குமோ, போய் பசி ஏறி தன்னால போய் சாப்பிட்டு வந்திருப்பாரோ தெரியல மக்களே. சரி, அவங்க வரட்டும். அவங்க வருவாங்கன்னா நாங்கள் காத்துட்டு இருக்கோம். வரட்டும், வந்தோடனே அவங்கள நான் வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? இவங்க தாங்க எங்கள் ரிலேட்டிவ். எல்லோரும் வந்துட்டாங்க. வந்தோடனே சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். ஓகேங்க, எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.